ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம நூக்கல் குருமா எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். நம்ம பேசிக்காக எல்லா குருமாவும் செய்கிற மாதிரியே தான் அந்த நூக்கல் குருமாவும் செய்ய போகிறோம். கொஞ்சம் நல்ல டேஸ்டியாகவும் நல்ல வாசனையாகவும் பண்ண போகிறோம். கண்டிப்பாக ஃபுல் வீடியோ பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த நூக்கல் குருமா செய்கிறதுக்கு நான் நூக்கல் ஒரு 4 நூக்கல் நான் எடுத்துக்கிட்டேன். கிட்டத்தட்ட 1/2 கிலோ இருக்கும். நம்ம நூக்கலை கட் பண்ணி எடுத்துக்கிறவனும் நம்ம சின்ன சின்ன சைஸஸாக கட் பண்ணி எடுக்கணும். ஆனால் நூக்கலோட இந்த வெளி தோல் பகுதியை நல்லா சீச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா 2 கார்னர்ஸையுமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நான் வீடியோவில் காட்டுற மாதிரி சின்ன சின்ன சைஸஸாக அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் நூக்கல் வாங்கும் போது ஓரளவுக்கு நல்லா இருக்கிற நூக்கலாக பார்த்துக்கோங்க. ரொம்ப வேர் இருக்கிற மாதிரி ரொம்ப பழுத்ததாக பார்த்து வாங்கிக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு டேஸ்ட் அவ்வளோவா கொடுக்காது. ஏன்னா நூக்கலை வச்சும் நம்மளோட குருமா டேஸ்ட்டை ரொம்பவே நல்லா மாற்றலாம். அதனால் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற நூக்கலாக பார்த்து வாங்கிக்கோங்க. நூக்கலை சின்ன சின்ன சைஸஸாக கட் பண்ணி முடிச்சக்கப்புறமா நம்ம குருமா கூடயே இன்னும் சில வெஜிடபிள்ஸ்லாம் சேர்க்க போகிறோம். கேரட் சேர்க்க போகிறோம், பீன்ஸ் சேர்க்க போகிறோம். கேரட் 2 கேரட் நான் பயன்படுத்திக்கிறேன். 2 கேரட்டையுமே நூக்கல் கட் பண்ண மாதிரி ரொம்ப சின்ன சின்ன சைஸஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே நேரத்தில் பீன்ஸையும் ரொம்ப சின்ன சின்ன சைஸஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பீன்ஸ் ஒரு 6லேருந்து ஒரு 7 பீன்ஸ் நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா பச்சை பட்டாணி எடுத்துக்கிட்டேன். அது நான் ஊற வச்சிருக்கேன். அது கடைசியாக நான் எப்படின்னு சொல்கிறேன். இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி முடிச்சக்கப்புறமா நம்ம ஒரு பேஸ்ட் அரைக்கணும். குருமாக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு பேஸ்ட்டு. அது குருமாவை ரொம்ப வாசனையாகவும் அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் மாற்றும். அந்த பேஸ்ட்டு அரைக்கிறதுக்காண்டி நான் மிக்சர் ஜாரில் தேங்காய் ஒரு 1/2 மூடி தேங்காய் நான் சேர்த்துக்கிறேன். கிட்டத்தட்ட 3/4 கப் இருக்கிற தேங்காய். அந்த தேங்காய் நல்லா துருவி ஃப்ரெஷ் தேங்காவை பார்த்து சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்தக்கப்புறமா சீரகம் ஒரு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சோம்பு ஒரு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கசகசா ஒரு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா பட்டை ஒரு 2 இன்ச்சு சைஸ் இருக்க பட்டை சேர்த்துக்கோங்க. கிராம்பு ஒரு 3 கிராம்பு சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் ஒரு 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா அண்டிப்பருப்பு ஒரு 7லேருந்து ஒரு 8 அண்டிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா காரத்துக்காண்டி ஒரு 6 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம வாசனையும் நல்லா கொண்டு வந்துடலாம். பட்டை கிராம்பு ஏலக்காய்லாம் சேர்த்ததுக்காண்டி காரமும் டேஸ்ட்டும் நம்ம பச்சை மிளகாவும் தேங்காயும் சேர்த்துக்கிறது ரொம்பவே கொண்டு வந்துடலாம். அதனால் இந்த பேஸ்ட் ரொம்பவே ஒரு முக்கியமான பேஸ்ட் குருமாக்கு. அதனால் நான் சொன்ன அளவில் அரைச்சிக்கிட்டிங்கன்னா குருமா உங்களுக்கு நல்ல வாசனையாகவும் நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம அரைச்ச பேஸ்ட்டை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சிட்டோம். இப்போ நம்ம குருமா செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு நான் குக்கரில் நான் கடலெண்ணெய் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா நெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டேன். நெய் சேர்த்துக்கிட்டா நல்ல டேஸ்ட்டாகவும் நல்ல வாசனையாகவும் குருமா இருக்கும். எண்ணெயும் நெய்யும் சூடாக ஆரம்பிச்சக்கப்புறமா நம்ம சீரகம் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டோம். பிரியாணி இலை 2 சேர்த்துக்கிட்டோம். அன்னாச்சிப்பூ 1 சேர்த்துக்கிட்டோம். அதுக்கப்புறமா கல்பாசி ஒரு 2 துண்டு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்ல வாசனை வர ஆரம்பிக்கட்டும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி முடிச்சக்கப்புறமா ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் ஓரளவுக்கு நீட்ட சைஸஸில் கட் பண்ணி எடுத்துக்கோம். வெங்காயம் ஓரளவுக்கு பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துலேருந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி முடிச்சக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் இல்லை 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1 நிமிஷத்துலேருந்து ஒரு 1.5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு புதினா இலை ஒரு கொஞ்சோண்டு அளவுக்கு, அதாவது கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதே நேரத்தில் கொத்தமல்லியும் ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது ரெண்டுமே நல்ல வாசனை வர அளவுக்கு ஒரு 30 செகண்ட்லேருந்து ஒரு 40 செகண்டுக்கு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி முடிச்சக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். 2 தக்காளியுமே ஓரளவுக்கு பெரிய பெரிய சைஸ் தான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தக்காளி ஓரளவுக்கு மசிற அளவுக்கு நல்லா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துலேருந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்மளுக்கு தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. அதே நேரத்தில் வெங்காயம் நல்லா வதங்கி எல்லாமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம மசாலா பொடிகள் சேர்த்துக்கலாம். மசாலா பொடிகள் சேர்க்கும் போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிடுவோம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மிளகாய் வத்தல் பொடி 1.5 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதே நேரத்தில் மல்லிப்பொடி 1.25 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். கரம் மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா உப்பு 1.25 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். கடைசியாக மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வாசனை வரட்டும். மசாலாவோட பச்சை வாசனை போட்டும். அதனால் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி முடிச்சக்கப்புறமா நம்ம நூக்கல் சேர்த்துக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்ச நூக்கல் சேர்த்தும் போதே நம்ம சேர்த்துருக்க எல்லா வெஜிடபிள்ஸையும் சேர்த்துக்கலாம். கேரட்டும் சேர்த்துக்கிட்டோம், பீன்ஸும் சேர்த்துக்கிட்டோம். இப்போ பச்சை பட்டாணிக்கு வரேன். பச்சை பட்டாணியை நான் கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறமா ஊற வச்சு முடிச்சக்கப்புறமா குக்கரில் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து ஒரு
ஒரு 5 விசில் வந்து நான் விட்டுக்கிட்டேன். இப்போ வந்து ஓரளவுக்கு லைட்டாக வந்து நம்மளுக்கு வந்து பச்சை பட்டாணி வந்து சாஃப்ட் ஆயிடும். இந்த நேரத்தில் நம்ம சேர்த்து நம்ம நூக்கலோட நம்ம சேர்த்து நம்ம வேக வைக்கும் போது நம்மளுக்கு கரெக்டான பதத்தில் வந்து பச்சை பட்டாணி வந்து வந்துடும். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து பச்சை பட்டாணி வந்து சேர்க்க முடியாது. அதனால் முன்னாடியே இப்படி வந்து பண்ணிக்கோங்க. பச்சை பட்டாணி சேர்த்து அதையும் வந்து நல்லா வந்து கிண்டி கொடுத்துக்கோங்க. பச்சை பட்டாணி கிட்டத்தட்ட ஒரு 1/2 கப்பு பச்சை பட்டாணி எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லா காய்கறிகளுமே சேர்த்து அதை வந்து நம்ம அந்த மசாலாவோட நல்லா வந்து ஒரு நிமிஷத்துலேருந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து கிண்டி விட்டுக்கலாம். கிண்டி முடிச்சக்கப்புறமா நம்ம முதல்ல அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து நம்ம சேர்த்துக்கிறோம். நம்ம பேஸ்ட்டை சேர்த்து அதையும் வச்சு லோ ஃப்ளேம்லேயே வச்சு 1 நிமிஷத்துலேருந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வந்து கிண்டி விடணும். இது நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். நீங்கள் லைட்டாக வந்து கிண்டி விடக்கூடாது. மசாலா சேர்த்துக்கப்புறமும் நம்ம வந்து 1 நிமிஷத்துலேருந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு கிண்டி விடணும். அதுக்கப்புறமா நம்ம அந்த பேஸ்ட்டு சேர்த்தக்கப்புறமும் 1 நிமிஷத்துலேருந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு கிண்டி விடணும். அது வந்து நல்ல ஒரு வாசனையும் நல்ல ஒரு டேஸ்ட்டையும் வந்து அந்த காய்கறிகளுக்கு வந்து கொண்டு வரும். அதுக்கப்புறமா நம்ம தேவையான தண்ணி வந்து குருமாக்கு வந்து சேர்த்துக்கிட போகிறோம். குருமாவை பொறுத்த வரைக்கும் ஓரளவு கட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் ஓரளவுக்கு 2லேருந்து ஒரு 2.5 கப்புக்கு மேலே வந்து தண்ணி சேர்க்காதீங்க. நான் வந்து மிக்சியில் கொஞ்சோண்டு அந்த மசாலா பேஸ்ட் எல்லாம் இருந்தனால அதுக்குள்ள தண்ணி சேர்த்தே நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக சேர்க்கறனாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் தண்ணி மட்டும் ஒரு 2லேருந்து ஒரு 2.5 கப்புக்கு மேலே சேர்த்துக்கிடாங்க. நம்ம 2.5 கப்லேயே நம்ம எல்லாத்தையும் வேக வச்சிடலாம். நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வந்து வந்துடும். நல்ல தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி முடிச்சக்கப்புறமா மூடி போட்டு விசில் போட்டுருங்க. விசில் போட்டு ஒரு 3 விசில் மட்டும் விடுங்க. அதுக்கு மேலே வந்து விட வேண்டாம். 2 விசில் விட்டாலும் நம்மளுக்கு கொஞ்சம் வேகாத மாதிரி இருக்கும். அதனால் ஒரு 3 விசில் நம்ம விட்டுருக்கோம். 3 விசில் விட்டு நம்மளுக்கு வந்து அந்த ஹீட் எல்லாமே போய் ப்ரெஷர் எல்லாம் போனக்கப்புறம் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். நம்மளுக்கு எண்ணெய் எல்லாம் நல்லா விட்டு பிரிஞ்சிருச்சு, நெய் எல்லாம் நல்லா விட்டு பிரிஞ்சிருச்சு. குருமாவோட கன்சிஸ்டன்சி ரொம்பவே பெர்ஃபெக்டாக வந்து வந்திருக்கு. எப்படி ஒரு குருமாவோட கன்சிஸ்டன்சி இருக்கணுமோ, ஒரு குருமாவோட கலர் எப்படி இருக்கணுமோ, ஒரு டெக்ஸ்டர் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரியே பெர்ஃபெக்டாக நான் நினச்சதை விட ரொம்பவே சூப்பராக வந்து வந்துடுச்சு. நம்ம வந்து சொன்ன அளவில் எல்லாமே சேர்த்து செஞ்சோம்னா நல்ல கமன்னு நல்ல வாசனையாக நல்ல டேஸ்ட்டாக வந்து இந்த நூக்கல் குருமா வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். அந்த நூக்கல் வந்து குருமாவோட சேர்ந்து குருமாவை இன்னும் நல்ல வாசனையோட இன்னும் நல்ல டேஸ்ட்டோட வந்து கொண்டு வந்திருக்குன்னு தான் சொல்லணும். ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு குருமா வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம கடைசியாக வந்து ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே தான் இருக்குது. கடைசியாக வந்து நம்ம வந்து தயிர் சேர்த்துக்கிட போகிறோம். தயிர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் விட்டு சேர்த்துக்கோங்க. புளிக்காத தயிராக வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. அது கூடயே கஸ்தூரி மேத்தி வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூனுக்கு வந்து தூவி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கொத்தமல்லி இலையும் கொஞ்சோண்டு தூவி விட்டுட்டு நீங்கள் நல்லா கிண்டி விட்டுட்டு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளவு சூப்பரான நூக்கல் குருமா உங்களுக்கு சூப்பராக வந்து ரெடி ஆயிரும். இதை நீங்கள் சப்பாத்தி கூட, நான் கூட, தோசை கூட, இட்லி கூட, பூரி கூட எது கூட வச்சு சாப்பிட்டாலும் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபேவரட் குருமா ரெசிபியில் வந்து கண்டிப்பாக அது வந்து இருக்கும். நான் இதே மாதிரி வேறு ஒரு சூப்பரான ஒரு குருமா ஒரு நல்ல ரெசிபியோடு உங்கள் எல்லாருமே வந்து பார்க்குறேன். நன்றி.